ஒரு உணவு கெட்டு போச்சு அப்படிங்கிறது அங்கே சமைக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா அது சமைச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் அதனோட ஸ்மெல் மாறிடுச்சு, இல்லை நொதிச்சு போச்சு, இல்லை அதனோட தன்மை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இல்லை நொச நொசன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது கெட்டு போய் தான் இருக்கும். அப்போ அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, அதை திரும்ப ஒரு மாதிரி சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ சூடு பண்ணி கொடுத்தா அதனோட பாக்டீரியா ஃபுல்லாக அழிஞ்சிட போகுது கிடையாது. அந்த பாக்டீரியா உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபுட் பாய்சன் ஆயிரும். கண்டிப்பாக லூஸ் மோஷன், வயிற்று வலி இருக்கும், பயங்கரமான நெஞ்செரிச்சல், ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே நிற்காது. டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சில டைம் உயிர் போகிறது கூட தன்மையோட ஏற்படும். சரி, இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. அது ஒரு பெரிய யூஸஸ் தான், பெரிய பலனா அதெல்லாம் கிடையாது. ஃபைன் போட்டால் திரும்ப அவங்க என்றைக்காவது திரும்ப அந்த தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏற்படுத்தி விட்ட அந்த பாக்டீரியாவோட தன்மை வந்து உடம்புல இருக்குது அப்படின்னா அவங்களோட கட் ஹெல்த் பாதிக்கப்படும். திரும்ப அவனுக்கு ஏதாவது செரிமான பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஃபியூச்சரில் என்ன மாதிரியான வியாதியில் கொண்டு போய் விடணும்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான பாக்டீரியா இருக்கும். ஏன்னா நான்வெஜ்ஜில் ரொம்ப அதிகமான மோசமான பாக்டீரியாவில் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகள் தப்பு செய்கிறாங்கன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கும். சும்மா நார்மலாக விட்டுட்டு போகிற ஒரு ஃபைனை போட்டுட்டு போகிறது வந்து தண்டனையாக நான் நினைக்கல. அது தண்டனையே கிடையாது. கண்டிப்பாக அந்த உணவுகளும் சிவியரான ஆக்ஷன் எடுத்தால் தான் திரும்ப இந்த தவறுகளை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா மாதத்துக்கு ஒரு 4-5 உணவுகள் இந்த மாதிரியான பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அது நியூஸில் வர்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்மி, நேரில் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு எனக்கு தெரிஞ்சு சுற்றி யாராச்சும் 10 நாள் அட்மிஷன் ஆயிருக்கேன், 2 நாள் அட்மிஷன் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திரும்பவும் போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய உணவு டேஸ்ட்டோடைய அடிக்ட் அப்படிங்கிற நிறைய பேர் மாறிடுறாங்க. அதனால் உணவுகள் திரும்ப அது அந்த அடிக்ட்னால திரும்ப போயிட்டு தான் இருக்காங்க.